தேசத்தின் குரல் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சிடி விக்ரமரத்ன மரணத்தில் சர்ச்சை. பூதவுடலுக்கு காவல்துறையின் பூர்ண மரியாதை. நடப்பது என்ன? வியாபாரிகளை குறிவைத்து பல மில்லியன் மோசடி. முக்கிய கட்சி பெண் உறுப்பினர் அதிரடியாக கைது. வித்தியாசமான உணவை பகிர்ந்து சாப்பிட்டு 22 பாடசாலை மாணவர்கள் வைத்தியசாலையில். குட்டிமணி தங்கதுரை உருவச்சிலை விவகாரம். ஜாலில் தீவிர விசாரணை. முடிவு என்ன? ஏர்பஸ் லஞ்ச வழக்கு. முக்கிய சந்தேக நபர்களை தேடி ஆஸ்திரேலியா பறக்கும் சிஐடி குழுவினர். யாழில் பணியாற்றும் போலீஸ் அதிகாரியின் வீட்டில் வாள். சுற்றி வளைத்து பிடித்த கண்டி போலீஸ். வெளிநாட்டில் முக்கியஸ்தர் ஒருவரின் வீட்டு திருமணத்திற்கு சென்றுள்ள நாவல் மற்றும் மனைவி. முட்டையின் விலை இன்று முதல் அதிகரிப்பு. தங்கம் வாங்குபவர்களுக்கு வெளியான அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். தேசத்தின் குரல் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு உயிரிழந்த முன்னாள் காவல்துறை அதிபர் சிடி விக்ரமரத்னவின் இறுதி கிரிஜை இன்று போலீஸ் மரியாதையுடன் பொருளையில் உள்ள பொது மயானத்தில் நடைபெறவுள்ளது. அவரது பூதவுடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக பொருளை தனியார் மலர் சாலையில் வைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் காவல்துறை அதிபர் சிடி விக்ரமரத்ன கடந்த வெள்ளிக்கிழமை மாலபே தலேகினமில் உள்ள அவரது இல்லத்தில் வைத்து தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக 2 போலீஸ் குழுக்கள் ஊடாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இவ்வாறு இருக்கையில் பொருளையில் அமைந்துள்ள தனியார் மலர் சாலையில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் காவல்துறை அதிபரின் பூதவுடலுக்கு முன்னாள் ஜனாதிபதிகள், எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா மற்றும் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் இறுதி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். கொழும்பில் வியாபாரிகளை குறிவைத்து பல மில்லியன் கணக்கில் மோசடி செய்த ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் கொரோனா நகரசபை உறுப்பினர் ரேணுகா தமயந்தி வத்தளை போலீசாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் வியாபாரிகளை ஏமாற்றி போலி காசோலைகளை வழங்கி சுமார் 160 மில்லியன் ரூபாய் வரை மோசடி செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாதிக்கப்பட்ட வியாபாரிகளை அவர் சில காலமாக தவிர்த்து வந்த நிலையில் அவர் சிறிகொத்தாவிற்கு வருகை தந்துள்ளதாக கிடைத்த தகவல் பேரில் நேற்று முன்தினம் 18ஆம் திகதி வியாபாரிகள் போலீசாருடன் அங்கு சென்றுள்ளனர். அங்கு போலீசாருக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையில் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து மிரிகானா போலீசார் அவர்கள் அனைவரையும் கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளனர். பின்னர் மிரிகானா போலீசார் நடாத்திய விசாரணையில் இந்த முன்னாள் நகரசபை உறுப்பினர் குறித்த உண்மை விவரங்கள் தெரிய வந்துள்ளன. இதனைத் தொடர்ந்து சந்தேக நபரை மேலதிக விசாரணைகளுக்காக வத்தளை போலீசாரிடம் ஒப்படைக்க மிரிகானா போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். அதன்படி நேற்று வத்தளை பதில் நீதவான் முன்னிலையில் முற்படுத்தப்பட்ட அந்த பெண்ணை வரும் 21ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கந்தலாய் பாடசாலையில் சக மாணவன் ஒருவரின் உணவை பகிர்ந்து சாப்பிட்டதில் 22 பாடசாலை மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. கந்தலாய் பாடசாலை ஒன்றில் தரம் 6 கல்வி கற்கும் மாணவன் ஒருவன் வீட்டிலிருந்து கொண்டு சென்ற விதை போன்ற உணவை சக மாணவர்களுடன் பகிர்ந்து உண்டுள்ளார். அதன் பின்னர் அந்த உணவை உண்ட அனைவரும் உணவு ஒவ்வாமை காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 20 ஆண் பிள்ளைகளும் 2 பெண் பிள்ளைகளும் அடங்குகின்றனர். இதில் 5 மாணவர்களை மேலதிக சிகிச்சைகளுக்காக திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. குறித்த மாணவன் வழமையாக வெளிநாட்டில் இருந்து கொண்டுவரப்பட்ட சூரியகாந்தி விதைகளை பாடசாலைக்கு கொண்டு சென்று பகிர்ந்து உண்பது வழமை எனவும் இன்றைய தினமும் சூரியகாந்தி விதைகளை நினைத்து சூரியகாந்தி விதைகளுடன் வீட்டில் இருந்த ஆமணக்கு விதைகளையும் கொண்டு சென்று பகிர்ந்து கொண்டுள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனாலேயே இந்த விபரீதம் ஏற்பட்டுள்ளதாகவும் மேலதிக விசாரணைகளை போலீசார் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. உதவி போலீஸ் அத்தியட்சர் ஒருவரது வீட்டிலிருந்து வாள் மற்றும் குண்டு என்பன மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவர் யாழில் கடமை புரியும் உதவி போலீஸ் அத்தியட்சர் எனவும் இவர் வாக்குமூலம் வழங்குவதற்காக அழைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் குறித்த அதிகாரியின் கண்டி பகுதியிலுள்ள வீட்டிலிருந்து வாள் மற்றும் குண்டு என்பன கண்டி மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இதுகுறித்து வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் கண்டி மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாரால் அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது.
ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் 10 விமானங்களை கொண்ட ஒரு விமான குழுமத்தை வாங்குவதற்காக 2013ஆம் ஆண்டில் ஒரு ஐரோப்பிய விமான நிறுவனத்திடமிருந்து $2 மில்லியன் லஞ்சம் பெற்ற வழக்கு தொடர்பில் விசாரணை செய்ய விசேட காவல்துறை குழுவொன்று ஆஸ்திரேலியாவிற்கு பயணிக்க உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த வழக்கு தொடர்பான சந்தேக நபர்களையும் சாட்சிகளையும் தேடுவதற்காக லஞ்ச விசாரணை ஆணைக்குழு மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் ஒரு கூட்டு காவல்துறை குழுவே இவ்வாறு ஆஸ்திரேலியாவிற்கு பயணிக்க உள்ளதாக தெரிய வருகிறது. ஏர்பஸ் லஞ்ச பரிவர்த்தனையில் பணம் மாற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படும் வங்கிக் கணக்குகளை வைத்திருந்ததாக கூறப்படும் ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் சந்தேக நபர்கள் மற்றும் சாட்சிகளிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்கும் ஆதாரங்களை கண்டறிவதற்கும் இந்த கூட்டு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது. லஞ்ச பணம் அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்படும் வங்கிக் கணக்கின் உரிமையாளர் என்று கூறப்படும் WD நிமெல் பெரேரா ஆஸ்திரேலியாவில் வசித்து வருவதாக லஞ்ச ஆணைக்குழு முன்னதாக நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தது. இந்த சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர்களான உயிரிழந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் முன்னாள் பணிப்பாளர் CDA கபில சந்திரசேனவின் மனைவி பிரியங்கா நியோமாலி விஜயநாயக்க மற்றும் முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்சவின் மகன் சமீந்திர ராஜபக்ச ஆகியோர் வெளிநாட்டில் வசிக்கின்றனர். அவர்களுக்கு எதிராக கொழும்பு மற்றும் கோட்டை நீதவான் நீதிமன்றங்களால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் லஞ்ச ஆணைக்குழுவும் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் CIDயும் இவ்வழக்கை தாக்கல் செய்துள்ளனர். இவ்வாறு இருக்கையில் புருனேயில் ஒரு போலி நிறுவனத்தை நிறுவியது மற்றும் ஒரு புகழ்பெற்ற ஐரோப்பிய சிவில் விமான போக்குவரத்து நிறுவனத்திடமிருந்து $2 மில்லியன் லஞ்சம் பெற்றது தொடர்பாக இந்த விசாரணை நடாத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழீழ விடுதலை இயக்கத்தின் முன்னாள் தலைவர் தங்குதுரை மற்றும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் முன்னாள் செயலதிபர் குட்டிமணி ஆகியோரின் உருவச் சிலையானது எதிர்வரும் 25ஆம் திகதி வெல்வெட்டித்துறையில் திறந்து வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் வெல்வெட்டித்துறை போலீசார் விசாரணைகளை தீவிரமாக முன்னெடுத்துள்ளனர். இவ்வாறு இருக்கையில் ஏற்பாட்டுக் குழுவின் சார்பில் வெல்வெட்டித்துறை நகரசபையின் முன்னாள் உறுப்பினர் சதீஷ் வெல்வெட்டித்துறை போலீசாரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார். வெலிக்கடை சிறை கலவரத்தின் போது குட்டிமணி மற்றும் தங்கதுரை ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மஹிந்த ராஜபக்சவின் மகனான நாமல் ராஜபக்ச மற்றும் அவரின் மனைவி லிமினி ராஜபக்ச இருவரும் கடந்த வாரம் திடீர் வெளிநாட்டு பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அவர்கள் இருவரும் கடந்த வார ஆரம்பத்தின் முதலாக மாலைதீவை சென்றடைந்துள்ளனர். அது சாதாரண ஒரு விஜயமல்ல. மாலைதீவின் முன்னாள் ஜனாதிபதி இப்ராஹிம் முகமது சோலிஹின் மகளின் திருமண விழாவில் கலந்து கொள்வதற்காகவே அவர்கள் இருவரும் அங்கு சென்றுள்ளனர். மாலைதீவில் அமைந்துள்ள மிக ஆடம்பரமான உல்லாச விடுதி ஒன்றில் இடம்பெற்ற இந்த பிரமாண்டமான திருமண விழாவில் இலங்கையிலிருந்து விசேட விருந்தினர்களாக கலந்து கொள்ளும் வாய்ப்பு இவர்களுக்கு கிடைத்துள்ளது. இருப்பினும் இந்த விஜயம் அத்துடன் முடியவில்லை. மாலைதீவு திருமண நிகழ்வு முடிந்தவுடன் நாமல் ராஜபக்ச அங்கிருந்து நேரடியாக சிங்கப்பூர் நோக்கி புறப்பட்டுச் சென்றுள்ளார். சிங்கப்பூரில் இடம்பெற்ற உலகளாவிய பொருளாதார ஒத்துழைப்புக்கான கிழக்காசிய மாநாட்டில் உரையாற்றுவதற்காகவே அவர் அங்கு சென்றுள்ளார். அத்தோடு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் அங்கு விசேட உரையொன்றையும் ஆற்றியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முட்டையின் விலையை இன்று முதல் அதிகரிக்க தீர்மானித்துள்ளதாக அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. குருநாகல் குளியாப்பிட்டியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அந்த சங்கத்தின் தலைவர் சரத் ரத்நாயக்கு இதனை தெரிவித்துள்ளார். இதன்படி வெள்ளை முட்டை $41 சிவப்பு முட்டை $42 விற்பனை செய்யப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு அகில இலங்கை நயக வியாபாரிகள் சங்கம் முக்கிய அறிவுறுத்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. நேற்று முன்தினம் 24 கரட் தங்கம் பவுனொன்றுக்கு $3,76,000 விற்பனை செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்று இதுவரை தங்க விலையில் மாற்றம் எதுவும் ஏற்படவில்லை என அறிவித்துள்ளது. அந்த வகையில் இன்றைய நிலவரப்படி தங்கத்தின் விலையானது 24 கரட் தங்கம் பவுனொன்றுக்கு $3,76,000 விற்பனை செய்யப்படுகிறது. 22 கரட் தங்கம் பவுனொன்றுக்கு $3,46,000 விற்பனை செய்யப்படுகிறது. இதன்படி 24 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலையானது $47,000 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலையானது $43,250 விற்பனை செய்யப்படுகிறது. தேசத்தின் குரல் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.